வணக்கம். ராகு எப்போது ஒரு ஜாதகத்துல நன்மை தரக்கூடிய அமைப்புல இருப்பார். அடிப்படையில பார்க்கும்போது, ராகு சனியை போன்று செயல்படுவார் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில, ராகு இருக்கக்கூடிய இடம், அந்த ராசி வீடுகள் சனிக்கு நட்பு கிரக வீடுகளாக அமையும் பட்சத்துல, அந்த வீட்டிலிருந்து தசாபுக்தி நடத்தக்கூடிய ராகு பெரும்பாலும் நன்மையை செய்வார். சனியுடைய நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன் இந்த 2 கிரகங்களுடைய ஆதிபத்திய வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த 4 வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகு நற்பலன்கள் செய்ய கடமைப்பட்டவர் ஒரு ஜாதகர் அமைப்புக்கு. அதற்கு பிறகு தன்னுடைய சமபலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் குரு. குருவுடைய தனுசு வீட்டில் அமரக்கூடிய ராகு கோதண்ட ராகுவாக ஓரளவிற்கு நற்பலன்களை செய்ய கடமைப்பட்டவர். சனி தனது ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் அமரக்கூடிய ராகுவும் ஓரளவிற்கு நற்பலன் செய்ய கடமைப்பட்டவர். கும்ப வீட்டில் அமரக்கூடிய ராகு விதிவிலக்கு.